மீனா முத்துவை பிரிக்க பிளான் போடுற ரோகிணி அண்ணாமலை வீட்டுக்குள்ள முத்துன சண்டை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா சிறுகடி காசி சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக நாள் பிஸ்னஸ் ஆரம்பித்ததும் மனோஜ் வீட்டில் பண்ணுற அலப்பறையால் முத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்படுறாரு. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் மனோஜ் ரோகிணிக்கு விஜயா ஆரத்தி எடுக்க முத்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போலவே கிண்டல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா மனோஜ் சோஃபாவில் தூங்க எல்லாரும் ஒரு நாள் வேலைக்கு போனதான் இப்படியா அப்படிங்கிற மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஸ்ருதி, நான் கூட டப்பிங் வேலைக்கு போகிறேன், அதை மனசுக்கு பிடிச்சி பண்ணுறேன், அதனால் நமக்கு ஒகேஷன் போயிட்டு வர மாதிரியாக இருக்கும், இப்படி எல்லாமே நமக்கு தூக்கம்லாம் வராது இந்த மாதிரியா சொல்ல முத்து மீனா எல்லாருமே மனோஜை கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரோகிணி இன்னைக்கு நாள் அப்படிங்கிறதுனால அவருக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா சமாளித்து மனோஜை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜயா எல்லாரும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்ல ரோகிணி ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கும்போது மனோஜ் பெட்டில் படுத்து தூங்கிடுறாரு. அதுக்கப்புறமா மனோஜை சாப்பிட்றதுக்காக ரோகிணி எழுப்பி பார்க்க மனோஜ் எழும்பாததுனால விஜயா மனோஜை எழுப்பி சாப்பிடவை அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி இன்னைக்கு முத்து மீனா தான் இந்த ரூமில் படுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா நாம ஏன் இந்த ரூமை விட்டு கொடுக்கணும், வேணும்னா அவங்க எங்கே வேணா போய் தூங்கட்டும் அப்படிங்கிற மாதிரியா உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது முத்து வந்து கதவை தட்டுறாரு. முதல்ல ரோகிணி கதவை திறக்காததுனால முத்து கதவை வேகமாக தட்டிக்கிட்டே இருக்க ரோகிணி அவர் தூங்குறாரு, எழுப்ப முடியாது, வேணும்னா நீங்கள் மனோஜோட போய் தூங்குங்க, நான் மீனாவோட போய் தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அண்ணாமலை, இன்னைக்கு அப்போ எங்கள் ரூமில் நீங்கள் தூங்குங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதுக்கு முத்து, வேண்டாம்ப்பா, உனக்கு டஸ்ட்டு ஒத்துக்காது, நீ உள்ளேயே போய் தூங்கு, நானும் மீனாவும் மொட்டை மாடிக்கு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு தூங்க போகிறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ், வேணும்னு தானே நீ இப்படியெல்லாம் பண்ணுறான், என்னால் நீயும் இப்படி கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரியா மீனாவுக்கு முத்து ஆறுதல் சொல்ல மீனா, இது என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியா முத்துவை கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா உங்கள் கூட இருக்கிறதே எனக்கு சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்கிறாங்க. அண்ட் கடைசியாக மறுநாள் காலையில் எல்லாருமே வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது மனோஜ் மட்டும் எழும்பவே இல்லை. இதனால் விஜயா மனோஜை எல்கேஜி பிள்ளை எழுப்புறது போல் பாசமாக தட்டி தட்டி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இதனால் முத்து பார்த்தீங்கன்னா கோவமாக ரூமுக்குள்ளே வந்துட்டு போகிறாரு. ஸோ இப்படியா இன்னும் எபிசோட் வந்துட்டு முடிஞ்சுது. ஆக்சுவலாக மனோஜ் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அவர் பண்ணுற அட்ரோசிட்டிஸ் எல்லாமே தாங்கவே முடியலை அப்படின்ட்டு தான் சொல்லணும். அண்ட் அதே போல் ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா மனோஜ் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க போடுற ஆட்டமாக இருக்கட்டும். அண்ட் பாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்துட்டு முத்து அண்ட் வீக் ஃபுல்லாகவே முத்துவும் மீனாவும் தான் ரூம்குள்ளே படுக்கணும், மனோஜ் அண்ட் ரோகிணி வெளியே தான் படுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பாட்டி இந்த வீட்டை விட்டு போன அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அதையுமே வந்துட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவங்க வந்துட்டு ஒரு தொழிலதிபர், டயர்டாக இருக்கிறாரு, ஹாலெல்லாம் படுத்தா பெருசாக தூக்கம் வராது அப்படிங்கிற ஒரு சில்லியான ரீசனை சொல்லிட்டு முத்தன் மீனாவை பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ளே படுக்க விடாமல் பழையபடி மொட்டை மாடிக்கு தூங்கவும் அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி முத்து அண்ட் மீனாவை வந்துட்டு ரொம்பவே தரக்குறையாக ஒரு வீட்டு வேலைக்காரங்க போல் நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியா மனோஜ் அண்ட் ரோகிணி, விஜய் அவங்க மேலே எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. அண்ட் அதே போல் ரோகிணி பார்த்தீங்கன்னா நிறைய பொய் பித்தலாட்டம் தில்லாலங்கடி வேலை எல்லாமே பண்ணிவிட்டு இந்த வீட்டில் ஏதோ தப்பே பண்ணாத ஒரு உத்தமையான மருமக போல் நடந்துட்டுருக்கதை பார்க்கவும் ரசிகர்கள் பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஸோ எனிவே ரோகிணி மாற்ற ஒரு தருணத்துக்காகத்தான் இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ எனிவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.